ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை ஏகாதசி திதி இரவு 8:32 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் காலை 7:05 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:04 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. அதுவும் இது ஒரு சனிக்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சனிக்கிழமை ஏகாதசியும் சேர்ந்திருக்கிற இந்த நாள்ல அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வாஸ்து நாள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஒரு வருடத்திலே 8 நாட்கள் மட்டும்தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுகின்ற நாட்களாக வரும். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இதுல வந்து நம்ம குடியிருப்புக்காக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு பூமி பூஜை செய்ய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகல் 10:36 முதல் 11:06 அந்த பூமி பூஜையினை செய்துவிட வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:03 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 2:20 சந்திர உதயம் என்பது அதிகாலை 3:33 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:30 முதல் பகல் 10:55 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:46 முதல் 3:12 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:39 முதல் 8:04 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:41 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காம். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, அந்த உடலை வந்து நல்ல கட்டுக்கோப்பாக பராமரிப்பது அப்படின்னு சொல்றா இல்லையா, அதற்கு எந்த கிரகங்கள் துணை புரியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொன்னாலே அதுல சந்தேகமே இல்லாமல் செவ்வாயும் சனியும் தான் முக்கியமான இடத்தினை பிடித்திருப்பார்கள். செவ்வாய் சனி ஒருவருடைய ஜாதகத்திலே வலிமையாக இருந்தாலே அவர்கள் ரொம்ப நல்ல அந்த ஃபிட்னஸுடன் கூடிய ஒரு உடல் நிலையை பெற்றிருப்பார்கள். உடல் என்பது அவர்களுக்கு பலமாகவே இருக்கும். உடல் வலிமைன்னு சொன்னாலே அங்க செவ்வாய்ங்கிற கிரகம் முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது. இல்லையே சார், செவ்வாயும் சனியும் வந்து அசுப கிரகமா தானே சொல்றா அப்படின்னு சொன்னா கூட இந்த அசுபமான உடல் பலகீனமான ஒரு நிலையை தருவதும் இந்த கிரகங்கள் தான், உடல் வலிமையை தருவதும் இந்த கிரகங்கள் தான். இதுல எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்கள் எந்த பாவகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இந்த செவ்வாயும் சனியும் இந்த இரண்டிலே ஒருவர் 6ஆம் பாவத்திலே அமர்ந்து மற்றவர் எங்கோ ஒரு பாவத்திலே கெட்டிருந்தாலும் அல்லது 8ஆம் பாவகத்திலே மற்றவர் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த அஜீரண கோளாறு என்பது வரும். அதன் மூலமாகவே அவர்கள் எப்பொழுதும் உடல் பலவீனமாகவே இருப்பார்கள் அப்படின்னு சொல்றது. அதே நேரத்திலே இந்த செவ்வாயும் சனியும் வலுப்பெற்றிருந்தால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் சொன்னா, ஒரு மகர லக்னத்திலே பிறந்தவர் லக்னத்திலேயே செவ்வாயானவர் உச்சபலத்தோடு சஞ்சரிக்கும் பொழுது அந்த லக்னாதிபதி சனியும் பார்த்தோம்னா
ஒரு பலம் நிறைந்த இடத்திலே ஒரு 10ஆம் பாவத்திலே இருக்கானே வச்சுப்போமே, ஒரு துலாத்துல போய் அந்த லக்னாதிபதி சனியும் உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த மனிதர் பார்த்தோம்னா ஒரு பெரிய மிலிட்ரி பர்சனா இருப்பார். அதுவும் எப்படி சாதாரணமான மனிதர் அல்ல, ரொம்ப ஒரு உயர்ந்த பதவியிலே நாட்டிற்காக தன் உடலையே தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக அது போன்ற பதவியிலே இருப்பார்னு சொல்றது. ஏன்னா லக்னாதிபதியே 10ல போயிட்டான்னு சொல்றோம் இல்லையா. 10ஆம் இடம் என்பது ஒரு தொழில் ஸ்தானத்தை குறிக்கிறது. அந்த லக்னம் என்பதுதான் ஆன்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதுலயே அந்த செவ்வாயானவரும் உச்சபலத்தோடு இருக்கும் பொழுது பக்கா ஃபிட்னஸோட இருப்பா அப்படின்னே சொல்லலாம். இதே போன்ற நிலையை நிறைய விளையாட்டு வீரர்களுடைய ஜாதகத்திலும் பார்க்க முடியும். அந்த விளையாட்டு வீரர்கள் அவர்கள் ரொம்ப உடல் ஆரோக்கியமா இருந்தாதானே அவர்களால ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்ய முடியும். நம்ம உதாரணத்திற்கு எடுத்துக்கணும்னு சொன்னா, நம்ம விராட் கோலி அப்படிங்கிறவர் தெரியும் இல்லையா எல்லாருக்கும். இந்த கிரிக்கெட் பிளேயர், ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர், ரொம்ப வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கார். அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அவருடைய ஜாதகத்திலே ஜென்ம லக்னத்திலேயே சனி என்பவர் அமர்ந்திருப்பார். சனி அமர்ந்திருந்தாலும் அவர் எப்படி ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் தராருங்கிறத நம்ம நிறையவே பார்த்துட்டு வந்திருப்போம். இந்த கிரிக்கெட் டீம்லயே பார்த்தோம்னா அந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த விக்கெட்டுக்கு இடையே ஓடுறதுக்கு தான் ரொம்ப உடல் வலிமைங்கிறது தேவைன்னு சொல்லிட்டு அதற்கென்று ஒரு தனி சிஸ்டமே அவர் கொண்டு வந்திருப்பார். விராட் கோலி கேப்டனா இருக்கும் பொழுதுதான் இந்த ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சு அதுல யாரு பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது வருதோ, யார் பாஸ் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் டீமுக்குள்ளேயே வர முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்லாம் கொண்டு வந்திருப்பார் தெரியுமா. அவர் தன்னுடைய அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்தார். அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலேயே சனி என்கின்ற கிரகம் மிகவும் வலிமையாக அமர்ந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இப்படி இந்த செவ்வாய் சனியினுடைய ஆதிக்கத்தினை பெற்றவர்கள் தான் விளையாட்டிலும் அவர்களால் ஷைன் பண்ண முடியும். இப்போ ஒரு கம்பேரிசன் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ராணுவ வீரர்களை பற்றியும் பேசுகிறோம், விளையாட்டு வீரர்களை பற்றியும் பேசுகிறோம். இந்த விளையாட்டு வீரர்களை ஆங்கிலத்தில் தான் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் நாம் மற்ற மொழிகளிலே நம்முடைய இந்திய மொழிகள் அனைத்திலையுமே அவர்களை பிளேயர்ஸ் சொல்றது இல்லை. அவர்கள் எப்படி சொல்றோம், வீரர்கள் என்றுதான் குறிக்கிறோம். ஹிந்தியில கூட பார்த்தோம்னா பல்லேபாஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த பல்லேபாஸ் சொன்னா அவர் போராட்ட களத்திலே இருக்கக்கூடியவர் என்ற ஒரு பொருளிலே தான் அங்கே அவர்களும் அதை மீன் பண்ணுவார். இப்படி அவர்களையும் வீரர்களாகவே பார்க்கிறார்கள். இராணுவத்திலே ஒரு போர் முனையிலே இருப்பவர்களையும் வீரர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த விளையாட்டிலே பங்கு பெறுவர்களையும் வீரர்கள் என்றே குறிப்பிடுகிறார்கள். என்ன காரணம் யோசிச்சு பார்த்தோமா, இருவருமே நாட்டிற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இருவருமே நம்முடைய நாடு எப்பொழுதுமே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள் என்பதால் தான் அவர்களுக்கு அந்த வீரர்கள் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி அந்த வீரம், அந்த போராட்ட குணம்னு சொல்றா இல்லையா, அந்த தியாக சிந்தனை, தன்னுடைய தன்னலத்தை மறந்து தன்னுடைய குடும்பத்தை மறந்து எல்லாவற்றையும் மறந்து இந்த நாட்டினுடைய பெருமையை காப்பதற்காக எவர் ஒருவர் போராடி கொண்டிருக்கிறாரோ அவர்களுடைய ஜாதகத்திலே நிச்சயமாக செவ்வாயும் சனியும் வலுப்பெற்றிருக்கும், வலிமையான பாவகத்திலே அமர்ந்திருப்பார்கள். இப்படி யோசிச்சு பார்க்கலாமே. செவ்வாய் என்பது எப்பொழுதுமே ரொம்ப வேகமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கிரகம். ஆனா சனி பார்த்தோம்னா எப்பயுமே ரொம்ப ஸ்லோவா பொறுமையா நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடிய கிரகம். இது இரண்டுமே ஆப்போசிட் கேரக்டருங்கிறது இருந்தா கூட அந்த செவ்வாயினை ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய, எதற்கெடுத்தாலும் அவசரத்தன்மையை உடைய ஒரு வீரத்தினை உடைய அந்த கிரகமான செவ்வாயானவர் 100% முழுமையான பலத்துடன் உச்ச பலத்துடன் யாருடைய வீட்டில் சஞ்சரிப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சனியினுடைய வீடாகிய அந்த மகரத்திலே தான் முழுமையான உச்ச பலத்தினை பெற்றிருப்பார். அப்படித்தானே கொடுத்திருக்கார் நம்முடைய அஸ்ட்ராலஜிக்கல் ரூல்ல. ஆக செவ்வாயும் சனியும் நேரெதிர் குணத்தினை கொண்டிருந்தாலும் இங்க எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நிதானம் இல்லாத வேகமும் பயன்படாது அப்படின்னு சொல்றார். வேகமாகவும் செயல்பட வேண்டும், அதே நேரத்திலே நிதானத்தன்மை என்பதும் இருக்க வேண்டும். இது இரண்டும் இணைந்திருந்தால் மட்டும்தான் அவர் ஒரு நல்ல வீரராக முடியும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன்ங்கிறது. ஆக ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸோட இருக்கணும்னு சொன்னா அதனால்தான் சனியை பார்த்தோம்னா ஆயுஷ்காரகன்னே சொல்லியிருப்பார். ஆயுளை தரக்கூடியவர் சனியானவர் சொல்லிடுறார். ஒரு சில பேர் பார்த்தோம்னா லீனா இருப்பா, ஆனா அந்த போன் வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவங்க அடிச்சாங்கன்னாலே அப்படியே ரொம்ப எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடிப்பார்கள் தெரியுமா. ஆனா அவர்களை பார்த்தோம்னா ரொம்ப லீனா இருப்பார். இந்த கராத்தே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அந்த பயிற்சிகளை எல்லாம் பெற்றிருப்பார்கள். இந்த கலைகளை கற்றுத்தருவதும் இந்த செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் தான். ரொம்ப பெரிய கராத்தேல ரொம்ப பெரிய பிளாக் பெல்ட்லாம் வாங்கியிருப்பார். ஆனா வெளியில பார்த்தோம்னா
ரொம்ப அமைதியாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் ரொம்ப சர்வ சாதாரணமா நடந்து போயிட்டு இருப்பா தெரியுமா? அவர்களுடைய ஜாதகத்திலே சனி என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால்தான் அவங்க அமைதியா தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளாம ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதுமின்றி அமர்க்களம் ஏதுமின்றி அமைதியாக இருப்பார்கள். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது மட்டும்தான் அந்த தற்காப்பு கலையினை அவர்கள் பயன்படுத்துவார்கள். பக்கத்துல இருக்கிறவங்களே அசந்து போயிடுவாங்க. என்னடா ரொம்ப சாதாரணமா இருக்காரு, பார்த்தா திடீர்னு ஒரே அடியில எதிராளியை வீழ்த்திட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க தெரியுமா? அப்படி அந்த உடல் வலிமையை தரக்கூடியது ஜாதகத்தை பொறுத்தவரை, கிரகங்களை பொறுத்தவரை இந்த செவ்வாயும் சனியும் தான். அதனால்தான் ஜோதிடர்கள்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவா, இந்த செவ்வாய் சனியினுடைய பலம் வேணும்னு சொன்னா ஆஞ்சநேய சுவாமியை போய் வழிபடு அப்படின்னு சொல்லுவா. எதற்காக ஆஞ்சநேய சுவாமியை வழிபட சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த உடல் வலிமையை தரக்கூடியவர் ஆஞ்சநேய சுவாமி தான். அப்படிங்கிறதுனாலதான் அந்த செவ்வாய் சனியினுடைய அந்த பலம் குறைந்தவர்களை போய் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுன்னு சொல்றார். ஆக செவ்வாயையும் சனியையும் நம்ம ஒரு அசுப கிரகங்கள் என்று கருதாமல் நம்முடைய உடல் வலிமையை தரக்கூடியவர்கள், பிசிக்கல் ஃபிட்னஸை தரக்கூடியவர்கள் அவர்கள் தான் என்பதை புரிந்து கொண்டு அவர்களையும் நாம் பின்பற்றி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.